அண்மை செய்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமகவுக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில் சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யவும் அந்த பணியானது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாக இருக்கிறது. இதில் 29 பேர் போட்டியிட உள்ளனர். திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 29 பேர் களத்தில் உள்ளனர். வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்ததை அடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்குமே வேட்புமனுவை திரும்ப பெறக்கூடிய அந்த கால அவகாசம் நிறைவடைந்திருக்கிறதை அடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதில் பாமகவிற்கு மாம்பழ சின்னமும் நாம் தமிழர் கட்சிக்கு சார்பில் போட்டியிடக்கூடிய அபிநயாவிற்கு மைக் சின்னமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற புகழேந்தி உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் உயிரிழந்தார். இதனை அடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டது. போட்டியிட விரும்புவோர் 14ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம், வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வேட்புமனு தாக்கலின் போது அநேகர் ஆர்வத்துடன் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். அதன்படி மொத்தமாக 56 வேட்பாளர்கள் சார்பில் 64 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அவற்றின் மீதான பரிசீலனைகள் நேற்று முன்தினம் நடந்தது. அதில் 35 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியினுடைய தாயார் அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இந்நிலையில் தான் 29 வேட்பாளர்களுடைய மனுக்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுதாரர்கள் யாரேனும் திரும்ப பெற விரும்பினால் அவர்கள் இன்று மாலை 3 மணியுடன் திரும்ப பெறலாம், 3 மணி வரைக்கும் திரும்ப பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த கால அவகாசம் இன்று முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கு அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார், பாமக சார்பில் அன்புமணி போட்டியிடுகிறார் மற்றும் நாம் தமிழர் சார்பில் அபிநயா போட்டியிடுகிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் திமுக, பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகிய இந்த 3 கட்சிகளுக்கும் இடையான இந்த மும்முனை போட்டி என்பது தற்பொழுது நிலவுகிறது விக்கிரவாண்டியில். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராஜேஷ்.